தொடர் தோல்வி. என்னால மட்டும் எந்த ஒரு விஷயத்தையும் சாதிக்கவே முடியல. என்னால எந்த ஒரு விஷயத்திலயும் ஃபுல் அண்ட் ஃபுல்லா ஃபோக்கஸா கான்சன்ட்ரேட் பண்ணவே முடியல அப்படின்னு புலம்பிட்டு இருக்கீங்க நீங்க. கண்டிப்பா புலம்பிட்டு இருந்தா மட்டும் போதாது. இதுக்கு காரணம் என்ன அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும். அதுக்கு முக்கியமான காரணம் என்னன்னா, மல்டி டாஸ்கிங். அதாவது நம்ம ஒரு வேலையில இருந்துகிட்டு இருக்கோம் அப்படின்னா, அந்த வேலையில ஃபுல் ஃபோக்கஸா இல்லாம மத்ததுலயும் டைவர்ட் பண்றது. அதாவது இதுக்கு போதுமான வருமானம் இந்த வேலையில இல்லாதனால வேற ஏதாவது சைடு இன்கம் பண்ணலாம், சைடு பிசினஸ் ஏதாவது பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கிறது. இல்ல மத்தவங்கள பார்த்து அவங்க அந்த ஒரு பிசினஸ் பண்றாங்க, அதையே நம்ம பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கிறது. இல்ல ஒரு மேட்ச் பார்த்துட்டு இருக்கோம்னா, ஓ தோனி மாதிரி நம்ம கிரிக்கெட் ப்ளே பண்ணா நல்லா சம்பாதிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறது. நெக்ஸ்ட் அடுத்த ஒரு விஷயத்தை ஒரு யூடியூப் ஒருத்தர் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இவர மாதிரி நம்ம வீடியோஸ் அப்லோட் பண்ணிட்டு நம்ம ஒரு ஃபுல் ஃபோக்கஸாக நிறைய ஏர்ன் பண்ண முடியும் அப்படின்னு யோசிக்கிறது. வீட்டில் வண்டியில் போகும்போது ஏதாவது ஒரு பிஸ்னஸ் யாராவது பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இதை பண்ணால் கூட நம்ம நிறைய ஏர்ன் பண்ண முடியும் அப்படின்னு யோசிக்கிறது. ஸோ இதுதான் மல்டி டாஸ்கிங். எந்த ஒரு விஷயத்திலையும் ஒரு 50,000 சம்பளத்தில் ஒரு வேலையில் இருக்குன்னா அந்த வேலையில ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபோக்கஸாக ஒரு கான்சன்ட்ரேட்டாக இல்லாத தொடர்ந்து இந்த மாதிரி ஒரு மல்டி டாஸ்கிங்காக நிறைய விஷயங்கள் யோசிச்சுட்டே இருந்தோம்னா எந்த ஒரு விஷயத்திலும் எந்த ஒரு செயல்பாட்டிலையும் 100% வெற்றி பெறவே முடியாது. அதாவது பார்த்துட்டு இருக்கிற வேலையவே ஃபுல் ஃபோக்கஸாக பண்ணால் அதில் அடுத்தடுத்த ப்ரொமோஷன் அடுத்தடுத்த இன்க்ரிமெண்ட் ஏதாவது நமக்கு கிடைக்கும். அதை விட்டுட்டு இன்னும் இது யோசிக்கலாம், அதை யோசிக்கலாம், இதை யோசிக்கலாம் அப்படின்னா எந்த விஷயத்திலையும் ஏ டு இஜெட் ஒரு ரவுண்ட் சர்க்கிள் பார்த்தோம் அப்படின்னா எதுலேயுமே நம்ம ஜொலிக்கவே முடியாது அப்படிங்கிறது ஒரு நிரந்தரமான ஒரு நிதர்சனமான உண்மையும் கூட. அதனால மல்டி டாஸ்கிங் பண்ணலாம். எப்போ பண்ணணும்னா அம்பானி மாதிரி நம்ம ஒரு பெரிய ஆள் ஆனதுக்கப்புறம் அவங்க பண்ணுறாங்கன்னா ஜியோவில் இருக்காங்க, மும்பை இந்தியன்ஸில் வாங்குறாங்க, இல்லை அடுத்தது ஃபுல் ஃபோக்கஸாக வேறு பெட்ரோல் விற்கிறாங்க. இப்படின்னா நிறைய விஷயங்களும் பண்ணலாம். அதெல்லாம் என்னென்னா நம்ம ஒரு இடத்துக்கு ஒரு பிளேஸில் செட் ஆனதுக்கு அப்புறம் பண்ண வேண்டிய விஷயம் தான் இந்த மல்டி டாஸ்கிங், மல்டி பிஸ்னஸ். ஸோ நம்ம இப்போ இருக்கிற ஒரு இனிஷியல் ஸ்டேஜில் ஒரு ஸ்டார்ட் அப்பில் இருக்கும்போது ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபோக்கஸாக ஒன் மைண்டடாக இருந்தால் மட்டும்தான் வாழ்க்கையில் ஜெயிக்க முடியும். அதனால் மல்டி டாஸ்கிங்கை தவிர்த்துருங்க. எந்த ஒரு செயல் பண்ணுறீங்களோ அந்த விஷயத்தில் ஃபுல் ஃபோக்கஸாக ஃபுல் கான்சன்ட்ரேட்டாக பண்ணி உங்களோட லைஃப்பில் வெற்றி அடையிருக்கு முயற்சி பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.